ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். நான் எப்பவுமே தெய்வத்தை ரொம்பவே நம்புகிறேன். எந்த ஒரு வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடியும் தெய்வத்தை மனசார நினச்சி கும்பிட்டுட்டு தான் நான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன். ஆனாலும் எனக்கு அடுக்கடுக்காக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களா இருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல 2 அணில், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு அணில் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள அணில். இன்னொரு அணில் தெய்வமே கிடையாது. நமக்கு என்ன கிடைச்சாலும் நாம முயற்சி பண்ணி தேடி பிடிச்சி எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்கே கடவுள் இங்க உதவி செய்யறாரு? கடவுள்லாம் கிடையவே கிடையாது. நீ முட்டாள்தனமா நம்புறதே விடு அப்படின்னு சொல்லி இன்னொரு அணிலுக்கு அட்வைஸ் பண்ணுது. இந்த அணில் நீ என்ன வேணா சொல்லிக்க, என்னால ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, எனக்கு தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மனசார நம்புது. அதனால எந்த ஒரு விஷயத்தை தேடி போனாலும், உணவை தேடி தானே போக போகுதுங்க. அப்ப அந்த உணவை தேடி போறதுக்கு முன்னாடி என்ன படைச்சவனே ஈஸ்வரனே, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம இந்த நாளை கொடு அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போகும். அதே மாதிரி அது திரும்பி அது வாழுற இடத்துக்கு வரும்போது, இறைவா, இன்னைக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப நல்லாவே எனக்கு சாப்பாடெல்லாம் கிடைச்சிச்சு, ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன், என்னை இந்த மாதிரி வழி நடத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வரும். இந்த இன்னொரு அணில் இருக்குல்ல, அது அப்படியே ராமையா பார்க்கும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இவன், எப்ப பாரு சாமி சாமி, பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லி திட்டுது. உடனே அதுக்கு இந்த அணில் உனக்கு பிடிக்கலன்னா நீ கும்பிட வேண்டாம், நான் உன்னைய தொந்தரவு பண்றேனா, நீ சாமி கும்பிடு, என்னை மாதிரி இரு அப்படின்னு சொல்லி நான் உன்னைய தொந்தரவு பண்றேனா? இல்ல இல்ல, அப்படி இருக்கும்போது உன் வழியில நீ போ, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நம்புறேன் இறைவன் இருக்காருன்னு நான் நம்புறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பேசாத என்கிட்ட, உனக்கு பிடிச்சத நீ செய், எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இது வந்துருச்சு. மறுநாள் ரெண்டுமே அழகா ஒரு மரத்துல உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அணில் இந்த தெய்வ பக்தி உள்ள அணில் எதிர்பார்க்காத விதமா மேல இருந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துருது. பெருசா ஒன்றும் அடிபடலை, ஆனாலும் லைட்டா வயிற்றுல அடிபட்டுருச்சு, வயிறு வலிக்குது. உடனே இந்த மரத்துல உள்ள அந்த இன்னொரு அணில் இருக்கு இல்லையா, தெய்வமே இல்லைன்னு சொல்ற அணில் கட்டந்து சிரிக்குது. பாத்தியா, இப்ப என்ன ஆச்சு? எங்கே உன் தெய்வம்? ஏன் உன்னைய காப்பாத்தல? எதுக்காக மரத்துல இருந்து தள்ளி விட்டாரு? மரத்துல இருந்து நீ விழுக போகும்போது நீ கும்பிட்ட அந்த இறைவன் உன்னைய தாங்கி பிடிச்சிருக்கலாம் இல்லையா? சரி, அங்க வரல, அங்கேருந்து கீழே விழுந்தா இல்லையா, அப்பவாவது தாங்கி பிடிச்சிருக்கலாம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா தெய்வமே கிடையாதுன்னு, நீ நம்பனியா? நம்பல, அனுபவி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. இந்த கீழே விழுந்த அணில் என்ன சொல்லுது? இறைவா, நான் மரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் எனக்கு பெருசா எந்த அடியும் படாம இந்த மட்டுக்கு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி கும்பிடுது. உடனே அந்த அணில் மரத்துல இருக்கிறாங்க சொல்லுது, பாத்தியா, இப்ப கூட நீ திருந்தலையடா, மரத்திலேருந்து விழுந்து இந்த தெய்வம் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, ஆனாலும் இப்ப கூட நீ இந்த வலி வேதனையில கூட இறைவன் இருக்காருன்னு நம்பி கும்பிடுற பாரு, முட்டாளா நீ அப்படின்னு சொல்லி அப்படி சிரிக்குது. அப்ப இந்த அணில் இறைவா, நான் உங்களை நம்புறேன், நான் மரத்திலேருந்து கீழே விழுந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சப்போஸ் என்னை காப்பாத்த கூட இருக்கும், நான் நம்புறேன். ஆனா அவன் என்னைய பார்த்து சிரிக்காம பாருங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது கும்பிடுது. கும்பிட்டு
கும்பிட்டு அடுத்த செகண்ட் மேல அண்ணாந்து பாக்குது. அது சிரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த அணில அண்ணாந்து பாக்குது. அது பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு அப்படியே வருது, அந்த அணில் கிட்ட வருது. அந்த அணில அதெல்லாம் பார்க்கல, பக்கத்துல வர்ற அணில் அது பாம்பை பார்க்கல. கீழே கிடக்குற இந்த அணில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துதான் சிரிச்சுக்கிருக்கு. தனக்கு வர்ற ஆபத்து அதுக்கு தெரியல. இந்த கீழே இருக்கிற அணில், அடைய பாம்புடா, நீ எங்கிட்டாவது ஓடிடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி லபக் முடிஞ்சு. அந்த அணில் வந்து அது பாம்பு வாய்க்கில போகையில, அடடா இறைவன் உண்மையாவே இருக்காரு, இப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து இவனை காப்பாத்துறதுக்காகத்தான் கீழே தள்ளி காப்பாத்தி இருக்காரு, நாம தான் புரிஞ்சுக்கலன்னு அது நினைச்சிச்சோ நினைக்கலையோ வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு, பாம்போட வயிற்றுக்குள்ளார. அதே மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்தா இறைவன் வந்து நமக்கு வர்ற மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி அந்த ஆபத்தை சிறிதாக்கி விட்டுருக்காரு. இப்படிதான் நாம நம்பணும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இறைவனோட இறை பக்தி இருக்கிற எல்லாருமே நாம இப்படிதான் நினைப்போம், அப்படிதான் நினைக்கணும் இல்லையா? இறைவன் இருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.